நாடகத்தில் பஷீராக மிகச்சிறப்பான தன்னுடைய புலப்பாட்டு திறத்தை வெளிப்படுத்தினார். அதற்கு முன்பாக வியாழ மாலை என்று ஒன்று நடக்கும் நாடகத்துறையில. வியாழக்கிழமை தோறும் நாடக நிகழ்த்துக்கு மாணவர்கள் தயாரிப்பதை அரங்கேற்றுவார். நம்முடைய ஆழி வெங்கடேசன் இங்க நாடகம் நிகழ்த்தினாரு. அவருடைய பொறுப்பில் அது நடந்து கொண்டிருக்கிறது. நான் ஒவ்வொரு முறையும் நாடகத்துறைக்கு நாடகத்துறையில வகுப்பு எடுக்கிறவங்கிற முறையிலையும், அதனால அவருடைய அடவு முறைகள், அவருடைய புலப்பாட்டு திறமை எல்லாத்தையும் கவனிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு. நான் ஒரு நாடகத்துறை சார்ந்த ஆள் இல்லை, நாடகத்தை தள்ளி இருந்து பார்க்கிற ஒரு பார்வையாளர். அந்த ஒரு 10 பேர் வரிசையாக அணிவகுத்து அந்த ஒரு கூத்து தொடங்கி, ஒரு ஆட்ட முறை தொடங்கி, அதற்கப்புறம் அரங்கத்துக்கு போய் அவங்க நாடகம் நடிப்பாங்க. அது மாதிரி அந்த கூத்து அணிவரிசை போகும்போதே அந்த அடவு மிக துளக்கமான ஒரு அடவை அவரிடம் நான் கவனித்தேன். இவர் ஒரு பாரம்பரிய நிகழ்த்துக்கலை குடும்பத்திலிருந்து வந்தவராக இருப்பார் என்ற என்னுடைய அனுமானத்தை அவரிடம் உடனடியாக கேட்டு தெரிந்து கொண்டேன். அப்படியான ஒரு மரபில் வந்தவர். மிகப்பெரிய நாடக ஆளுமைகள் மௌனகுரு பேராசிரியர்கள் அவர் உரையாடி இருக்கிறார். அவருடைய ஆசான் ஜெய்சங்கர், நான் அவரை அண்ணா என்று அழைப்பேன். கிழக்கு பல்கலைக்கழக நுண்கலை துறையில் அவர் பேராசிரியராக இருக்கிறார். அவர் ஆற்றுப்படுத்தி தமிழ் பல்கலைக்கழகத்துக்கு இவரை முனைவர் நிகழ்த்துக்களை முதுகலை பயிர்வதற்காக இங்கே வந்திருக்கிறார். எனவே கௌரீஸ்வரன் நமக்கு கிடைத்த ஒரு வெறும் பேரு. அவர் வந்த உடனே சொன்னார், இந்த பிள்ளைகளை எல்லாம் நான் ஒரு பயிற்சி கொடுத்து சனி ஞாயிறுகள்ல இங்கே ஒரு நாடகத்தை நாம் நிகழ்த்துவோம் ஐயா என்று அவர் நான் கேட்காமலே அவர் வாக்குறுதி. நம்முடைய பிள்ளைகள் இந்த சூழலில் இருந்து வளர்ந்து வருகிறவர்கள். அவர்களுக்கு எப்போதும் நம்பிக்கை ஒளி பாய்ச்சக்கூடிய கலை இலக்கிய வடிவங்களை நாம் எப்போதும் கொண்டு செலுத்துவோம். கௌரீஸ்வரன் போன்றவர்கள் பயன்படுவார்கள். ஈழத்து நாடகம் மரபும் மீள் உருவாக்கம் என்கிற நம்முடைய அருமைக்குரிய கௌரீஸ்வரன் அவர்கள் இப்போது பொழிவாற்று. அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய ஆசிரியர் நான் கோயில் அவர்கள் மாணவன். அவர்கள் நிறைய படித்து கொண்டிருக்கிறேன். அவருடைய அந்த வழிப்படுத்தல் தான் இன்றைக்கு உங்களோட இன்றைக்கு இந்த இடத்துல நாகப்பட்டினத்துக்கு முதல் தடவையாக இருக்கிறேன். சந்தித்ததில் மகிழ்ச்சி. எல்லோருக்கும் நன்றி. நான் இப்போ என்னுடைய அந்த உரையாற்றுவதற்கு முதல் ஒரு ஆற்றுகையோடு நான் அதை செய்யலாம்னு நினைக்கிறேன். சேருமாத்தான் கேட்டுக்கொண்டார், நீங்கள் ஆற்றுகைகளை செய்து இதை செய்யுங்க. அப்போ அடிப்படையில் நான் கொஞ்ச நேரம் என்னுடைய இதை செய்கிறேன். இப்போ நான் அந்த ஆற்றுகையை கூத்தினுடைய ஒரு அடவை ஆடி என்னுடைய உரையாடலை தொடங்குறேன். நான் இப்போ நான் ஆடுறது எங்களோட ஊரில் மத்தளம் அடித்து, அண்ணாவியார் மத்தளம் அடித்து தாளம் சொல்லி தான் ஆடுறது. நான் அதை ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். மத்தளம் இல்லை, நீங்கள் அந்த மத்தளத்தை இருக்குன்றதை நினைச்சு கொண்டு இதை பாருங்க. நான் சவுண்டை போட்டால் சவுண்ட் கேட்குதுல, இதான் எங்களோட இதில் ஆடுதான். தட்டி கிட்ட தோம் கிட்ட தட்டி கிட்ட தும்மி தக்க தாத்தா கிட்ட தோம் தும்மி தரி கிட்ட தட்டி கிட்ட தும்மி தக்க தாத்தா கிட்ட தோம் கிட்ட தட்டி கிட்ட தும்மி தக்க தாத்தா கிட்ட தோம்
மனிதர் கொல்லும் வாழ்க்கை தானை வெற்றி என்றோம். மனிதர் கொல்லும் வாழ்க்கை தானை வெற்றி என்றோம். மனிதர்களை மனிதர் கொல்லும் வாழ்க்கை தானை வெற்றி என்றோம். மனிதர் கொல்லும் வாழ்க்கை தானை என்றோம். மனிதருடன் மனிதர் வாழும் வாழ்க்கையல்லோ வெற்றியாகும். திமிக்கத்தை கையத்தா என்ன இது ஒரு வடமொழியில இருக்கிற எங்கட ஊர்ல இருக்கிற இலங்கையில மட்டக்களப்புல இது உண்மையில காலம் நான் சொல்றேன்ல, மத்தளம் அடிப்பாங்க காலம் சொல்லி நான் மட்டும்தான் நானும் பாருங்க சவுண்ட் வந்திருக்கு. சரி நமக்கு இது உங்களுக்கு தனியா உரையாடா இருக்கக்கூடாது, ஒரு ஆட்டை போலத்தான் ஆடிக்காண்டு. நான் என்னுடைய உரையில இடையில இப்படியா ஆடுவேன் பாடுவேன். இது எங்கட ஊர்ல இருக்கிற மற்ற இலங்கையில சார் சொன்ன மாதிரி வடமோடி தென்மோடி என்கிற ஆட்ட முறைமைகள் இருக்கு. நாடகம் எங்களுடைய பண்டைய நாடகம். அப்ப அதுல நான் இப்ப செய்யறது வடமோடி, ஒரு அரசர் வரவுக்கான ஒரு தாள கோலம். இது நான் ஆடினது எல்லாமே இல்லை, சுருக்கிய தாளம். இது நிறைய இருக்கு. நான் ஒரு பக்கத்துக்கு ஆடினேன், ரெண்டு பக்கமும் மாறுறது இருக்கு. வலக்காலுக்கு நான் ஆடினா இடக்காலுக்கு ஆடுறது இருக்கு. ரெண்டையும் மாறி மாறி ஆடுவோம். முதலாம் தரம் வலக்காலுக்கு ஆடுவோம், பிறகு இரண்டாம் தரம் இடக்காலுக்கு ஆடுவோம், மூணாம் தரம் வலக்காலை இடக்காலையும் சேர்த்தாடி முடிப்போம். உதாரணம் இப்படி போட்டதை இப்படியும் போடுவோம், ரெண்டையும் சேர்த்து போட்டு ஆடுவோம். இந்த அப்படி ஆடும். அப்ப கிட்டத்தட்ட ஒரு ஆட்ட கோலமே ஒரு 20 நிமிஷம் வரும். அப்ப அதை ஆட்ட பார்ப்பாங்க, நிறைய வளைச்சிருந்து பார்ப்பாங்க. இது வட்டக்கடலில் ஆடும். அப்ப இதை என்ன நிகழ்ச்சிக்காட்டினா, நான் என்னுடைய உரையை 3 தலைப்புகளுக்கு கீழே உங்களோட பகிர்ந்து கொள்ளலாம் நினைக்கிறேன். சிறிய இதுக்குள்ள அந்த சின்ன ஆக்கள் இருக்கிறாங்க நிறைய பேர். அதுல இப்ப சார் சொன்னார், இவங்க எல்லாம் அந்த சிறுவர் இல்லத்தில் இருக்கிறாங்க. நாங்க அங்க சிறுவர்கள் இல்லத்தில் இருக்கிற பிள்ளைகளோட நிறைய வேலை செய்திருக்கிறேன் நாடகங்கள். அந்த ஆசையில தான் கேட்டாங்க. இவங்களுக்கு நான் ஒரு நாடகம் ஆசையா இருக்கு. இவங்களோட முக்கியமான ஆக்களோட வேலை செய்த அனுபவம் நிறைய இருக்கு எனக்கு. இவங்களோட வேலை செய்யலாம். 2 மணி நேரம் தான் எனக்கு வருகுது. தொடர் வந்தா 2 மணி நேரம் தான் எடுத்து தஞ்சாவூர் திங்க வரேன். அப்ப நான் காலையில ஒரு சனிக்கிழமையும் இவங்களோட வேலை செய்து சனியை நின்று ஞாயிற்றுக்கிழமையும் பழகி கொண்டு போகலாம். எனக்கு தங்கு முடக்கம் தான் நான் நல்லது அவங்களோடைய நின்று செய்யலாம். வாய்ப்பு தந்தா செய்ய எனக்கு அதை விருப்பம். அந்த ஒரு இன்வெஸ்ட் வச்சுக்கொண்டு நான் பாருங்க. என்னுடைய அந்த உரையை உங்களோட பகிர்ந்து கொண்டு 3 தலைப்புகளை கொண்டு ஈழத்தில இருக்கிற மரபு வழி கூத்துக்கள் பற்றி ஒரு அறிமுகத்தை உங்களுக்கு சொல்லுவேன். முதலாவது. 2வது, இந்த மரபு வழி கூத்துக்கள்ல ஏற்படுத்தப்பட்ட நவீன மயமாக்கம், எப்படி நவீன அறிவு செயற்பாடுகள் இந்த மரபு வழி கூத்துக்கள்ல தாக்கங்களை செலுத்தியிருக்கின்றது. 3வது, நம்ம தலைப்புக்கு வார வீடுருவா. இப்ப நான் பாடின பாட்டு ஒரு வகையான வீடுருவாக்க பாட்டு. அதை நீங்க கேட்டீங்கன்னா தெரியும். மனிதர் கொள்றதை
வெற்றி என்று கொண்டாடுறோம். அப்படி இல்லை, மனிதனோட மனிதர் சேர்ந்து வாழ்றதான் வெற்றி என்றது வீடு உருவாக்கின பாட்டு. அப்ப இந்த விஷயத்தை தான் நான் உங்களோட கதைக்கிறோம். ஒன்று இந்த மரபுவழி கூத்துக்கள் பற்றி ஒரு அறிமுகம் கொஞ்சம் கதைகள். மரபுவழி கூத்துக்கள் ஈழத்துல பாத்தீங்கன்னா ஒரு கூத்து இல்லை. ஈழத்துல தமிழர்கள் இலங்கையில எல்லா இடத்தையும் வாழ்றாங்க, பெரும்பான்மையாக வாழ்றாங்க. இலங்கையினுடைய அந்த தேசப்படத்தை பாத்தீங்கன்னா வடக்கு கிழக்கு மாகாணங்கள், இந்த நாகையிலிருந்து நாங்க போற காங்கேசந்துறை வடக்கு மாகாணம், அப்படியே கரையோரத்தோட போனா கிழக்கு மாகாணம் தென்கிழக்கு தொங்கல் வரையும் ஒரு தமிழ் பேசுகிற மக்கள் செறிவாக வாழுகிற ஒரு கிராமம், ஒரு நீண்ட பகுதி, கரையோரத்தோட இருக்கிற பகுதி. இப்படி ஒரு நிலப்பரப்பு தான். இப்படி எனக்கு இந்த இடத்துல பார்த்தா எங்களோட ஊர்ல இருக்கிற ஒரு உணர்வு. அப்படியான ஒரு நில அமைப்பு தான் திணைதான் எங்களோட திணை. அந்த பகுதியில் தமிழர்கள், தமிழ் பேசுகிறவர்கள் செறிவாக வாழ்வு. அப்ப இந்த தமிழ் பேசுகிறவர்கள்ட்ட இந்துக்கள் என்று அடையாளப்படுத்தப்பட்டவர்கள் இருக்கிறோம், கிறிஸ்தவர்கள் இருக்கிறோம், கத்தோலிக்கர்கள், புரொட்டஸ்டாண்ட் கிறிஸ்தவர்கள் இருக்கிறோம். எந்த ஃபேமிலியும் எங்கட குடும்பம் ரெண்டு சேர்ந்து, அம்மா கிறிஸ்தவம் அப்பா இந்து, அப்படியான ஒரு கலாச்சாரம் எங்களுக்கு இருக்கு. அடுத்தது எங்களோட இஸ்லாமியர்கள் இருக்கிறார்கள். எங்களோட உறவுகள்லாம் அவர்களும் எங்களுடைய முன்னோர்கள் தான் இஸ்லாத்துக்கு போனவர்கள். இப்படி ஆனா எங்கள் எல்லாரையும் நினைக்கிற அம்சமாக தமிழ் மொழி இருக்கு. தமிழ் பண்பாட்டோட வாழ்ந்து கொண்டு தமிழர்களாக இருக்கும். வடக்கு கிழக்குல செறிவா வாழ் எங்களை நீங்க அறிஞ்சிருப்பீங்க. இந்த வடக்கு கிழக்கு நினைக்கு தரவணும், தமிழர்களுக்கு ஒரு சுயாட்சி தரவணும் என்று கேட்கிறதெல்லாம் தமிழர்கள் நாட்டுல மத்திய பகுதி மலைப்பகுதி, அது நிலம் உயரமான நிலம், மலைநாடு. அந்த நாட்டுல மலைநாட்டுல இந்தியாவில இருந்து, தமிழகத்தில இருந்து ஆங்கிலேயர் ஆட்சி காலத்துல தேயிலை தோட்டங்கள், கோப்பி தோட்டம் மற்றும் தேயிலை தோட்டங்களை நிர்வகிப்பது, அதாவது அதுல வேலை செய்வதற்காக தொழிலாளர்களாக, ஒரு வகையில அடிமைகளாக, ஆங்கிலேயர்களாக இங்கிருந்து தமிழர்கள் இங்கிருந்த ஒரு பட்டினி, சாப்பாடு இல்லாம மக்கள் வாழ்ந்த ஒரு காலத்துல, அது செயற்கையான பட்டினி என்று நாங்கள் அறிகிறோம். அந்த பட்டினியோட உருவாக்கி இங்கிருந்து மக்களை அவர்களிடம் தூக்கி கொண்டு வந்து இந்த மன்னார் வழியாக, இந்த கடல் வழியாக தான் கூட்டிக் கொண்டு வந்து அவர்களை மலையகத்துக்குள்ள கொண்டு குடியேற்றி இருக்கிறார்கள். அப்படி குடியேறிய மலையகத்துல வாழ்ற தமிழர்கள் இன்றைக்கு மலையக தமிழர்கள் என்று நாங்கள் அழைக்கிறாங்க. அவர்களை உத்தியோகபூர்வமாக இந்திய வம்சாவளி தமிழர்கள் என்று இலங்கையில அழைக்கிறாங்க. அப்ப இது தமிழர்களினுடைய ஒரு இது அமைப்பு. இதை விட வடக்கு கிழக்கு மலையகம் இந்த இடங்களை தவிர புத்தளம், சிலாபம், புத்தளம் மற்றும் மற்ற கொழும்பு போன்ற பகுதிகளிலேயும், அனுராதபுரம், புலனர்வு என்ற வேறு வேறு பகுதிகளிலேயும் தமிழர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். சில இடங்கள்ல நாட்டில் ஏற்பட்ட சில குழப்பங்கள் காரணமாக தமிழர்களுடைய இடப்பெயர்வு ஏற்பட்டு அவர்கள் வடக்கு கிழக்கு பகுதிகளுக்கு வந்திருக்கிறார்கள். என்றாலும் இந்த சிலாப பகுதியில இப்பவும் தமிழர்கள் புத்தளத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இப்படி இலங்கையில தமிழர்கள் வாழ்கிறார்கள். இந்த வாழ்கிற தமிழர்கள் நாம பார்க்கிற விஷயம் என்னன்னா, இந்த தமிழர்களை அடையாளப்படுத்துறதுல, தமிழர்களை ஒன்றிணைச்சி வைக்கிறதுல இந்த பாரம்பரியமான இந்த உள்ளூர் நிகழ்த்துகளைகள் முக்கிய பங்கு வகிக்கும். அதுக்காக தான் இதை சொல்றேன். நான் தமிழர்களுடைய அந்த தமிழர்கள் என்று நாங்க சொல்றதுக்கான அடிப்படையான அம்சங்கள்ல உண்டாக இந்த கலை வடிவங்கள் இருக்கு. இப்ப நாங்க வடகிழக்குல வாழ்றவங்களுக்கு நான்கு கூத்து இருக்கு, மட்டக்களப்பில் இருக்கிறார்கள் இந்த வடமோடி கூத்து இருக்கு, இதை போல இன்னொரு கூத்து இருக்கு தென்மோடி. இந்த கூத்து கலை வடிவங்கள் எங்களுடைய நாடகங்கள் எங்களை தமிழர்களாக ஒரு சமூகமாக நினைத்து வச்சிருக்குது. அது இந்த கலையினுடைய மிக முக்கியமான விஷயம். மலையாளத்தில் தமிழர்களை போய் பார்த்தோம்னா அவங்கள்ட்ட வருஷம் அவங்க காமன் கூத்தாடுவாங்க. இந்தியாவில இருந்து 200 வருடங்களுக்கு இப்ப அவங்க 200வது வருஷத்தை இப்ப மலையகம் 200 நடந்து கொண்டிருக்கு. மலையகம் 2 நூற்றாண்டு அவர்கள் இங்கே தொழிலுக்கு வந்து அடிமைகளாக கொண்டு வரப்பட்டு இன்றைக்கு அவர்கள் அதை தாண்டி இன்றைக்கு அவர்கள் இலங்கையில வளர்ச்சி பெற்றிருக்கிறார்கள். அவர்கள் தங்களுக்கான இன அடையாளத்தை, அரசியல் அடையாளத்தை எல்லாம் வளர்த்தெடுத்திருக்கிறார்கள். இங்கிருந்து நடேசையர், மீனாட்சி அம்மா போன்றவர்கள் அங்கு வந்து அவர்களுக்கான ஒரு விழிப்புணர்வு போராட்டம் எல்லாம் செய்து மலையகத்துல நாடகம் வளர்ந்திருக்கு, இலக்கியம் வளர்ந்திருக்கு. நீங்க நம்ம சிவி வேலு பிள்ளையை பற்றி படிப்பீங்க. நீங்க அவர் மிக முக்கியமான ஒரு கவிஞர். தமிழ்ல ஆங்கிலத்துல கவிதைகள் இருக்கு. அப்ப அவர் மலையக கவிஞர். அப்ப இப்படியான ஒரு வரலாறு இருக்கு. அப்ப இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, கிட்ட இருக்கிற நிகழ்த்து கலைகள், நாம கதைக்கிற அந்த நிகழ்த்து கலைகள் இந்த தமிழர்களை இலங்கையில தமிழர் என்ற அந்த பண்பாட்டோடு வாழ்றதுக்கான அடிப்படைகளை வழங்குற அம்சங்கள் இந்த கலைகள் முக்கியமான. மலையகத்தில் இருக்கிறவர்களுக்கு காமன் கூத்து,
அர்ஜுனன், தவசு, பொன்னர், சங்கர் என்ற அந்த கலை வடிவங்கள் அவர்களை ஒரு 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 இன அடையாளத்தோட, தமிழர்கள் என்கிற ஒரு அடையாளத்தோட, அவர்களுடைய வரலாற்றை நாம் இந்தியாவிலிருந்து வந்தவர்கள் என்ற அந்த அடையாளத்தை காட்டுறதுக்கு, தொன்மையை காட்டுறதுக்கு எல்லாம் இந்த கலைகள் உதவி கொண்டு. அதே மாதிரி வடக்கு கிழக்குல இருக்கிற எங்கள் செய்யும் வடக்கு கிழக்குல வாழ்ற தமிழர்கள், இந்த வடக்கு கிழக்குல வாழ்ற தமிழர்களை இலங்கை தமிழர்கள் என்று சொல்றோம். மலையாளத்துல வாழ்ற தமிழர்களை இந்திய வம்சாவளி தமிழர்கள் 2 வகையாக உத்தியோகபூர்வ அங்கீகாரத்தை அரசாங்கம் கொடுக்குது. அப்ப என்னென்ன கேட்டா, நீ எந்த இன அடையாளம் என்று கேட்டா நான் இலங்கை தமிழர் என்று போடும். அதே நேரம் மலையாளம் கிடைக்கிற ஒரு தமிழர்கிட்ட கேட்டா அவர் இந்திய வம்சாவளி தமிழர் என்று எழுதும். இப்படி இருக்கு. அப்ப இப்படி இருக்கிற இதுல இந்த அடிப்படை என்னன்னா, இந்த கலைகள் எங்களை வாழ வைக்குது, எங்களை ஒரு இன அடையாளத்தை இருக்குது. அந்த இனமாக நாங்க சேர்றதுக்கான ஒரு பங்களிப்பை இந்த கலைகள் வழங்குது. அது ஒரு மிக முக்கியமான விஷயம். இந்த கலைகள் ஒரே கலைகள் இல்லை, இடத்துக்கு இடம் வித்தியாசமா இருக்கு. ஊருக்கு இடத்துக்கு இடம் வித்தியாசமா காணப்படுது. இப்ப நாங்க மட்டக்களப்புல வடமோடி தென்மோடி கூட்டுற இருக்காது. இப்ப கொஞ்சம் தூரம் திருவோணமலைக்கு மேல வந்தோம்னா இங்க இருந்து போக்குள்ள யாழ்ப்பாணம் முல்லைத்தீவு. அந்த முல்லைத்தீவுக்கு போய் பார்த்தோம்னா அந்த முல்லைத்தீவு இருக்கிற மக்கள் ஆடுற கூத்து, அவங்க ஒரு பிரசித்தி பெற்ற கூத்தாக கோவலங்கூத்து இருக்கு. கோவலங்கூத்து கண்ணகி வளக்குரிய வச்சு ஆடப்படும். யாழ்ப்பாணத்துல வடமோடி தென்மோடி என்கிற கூத்துகள் இருக்கு. யாழ்ப்பாணத்தில் இருக்கிற வடமொழியும் மட்டக்களப்பில் இருக்கிற வடமொழியும் ஒன்று இல்லை. அதுவரை இதுவரை நான் வடமொழி ஆட மாட்டேன். அப்ப இதுல விஷயம் என்னன்னா, மன்னார்ல போனோம்னா வடமாங்கு தென்பாங்கு என்ற கூத்துகள் இப்படி நிறைய இருக்கு. அப்ப இந்த ஈழத்தில் இருக்கிற உள்ளூர் அரங்குகள் என்பது உள்ளூர் அரங்குகள் தான். ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு சமூகத்துக்கும் அது இருக்குது. ஆனா பொதுவாக உள்ளூர் அரங்குகளாக இருந்து கொண்டிருக்கிறது. அரங்கு அல்ல, அரங்குகள், கூத்துக்கள் இருக்கு. அப்ப அது ஒரு மிக முக்கியமான விஷயம். எப்படி எங்கட தமிழர்கள் என்றது நினைக்குதோ அதே போல அது பல் வகைமையில காணப்படும். அது ஒரு விஷயம். அப்ப அது ஒரு அறிமுகத்துக்காக சொல்றேன். அடுத்தது இந்த கலையில் இருக்கிற இந்த கலைகளோட பயனுள்ள இருக்கிற ஒரு மிக முக்கியமான அம்சம் என்னன்னா, இதை ஒரு சமுதாய அரங்குகளா இருக்கு. சமுதாய அரங்குனா இது அந்த இந்தியா பார்த்தா தெருக்கூத்து கொம்பனி தான் இருக்கு. இந்திய அனுபவம் தெருக்கூத்துக்கள் தான் கொம்பனியா இருக்கு. ஒரு ஒரு நாடக கொம்பனியா இருக்கு. ஈழத்து அனுபவம் அப்படி இருக்கு. ஒரு சமூகத்தினுடைய கூத்தா இருக்கு. இப்ப இந்த நாகப்பட்டினம் இந்த கிராமத்துல ஒரு கூத்து ஆடப்படுதுன்னா அந்த கூத்து அந்த ஊர்ல கலைவழி. இப்ப இந்த ஊர்ல ஒரு அண்ணாவியா இருப்பார், அவங்க அந்த ஊர்ல கூத்து கலைஞர் இருப்பாங்க. இந்த வருஷம் இந்த கோயில் இந்த கூத்து ஆடணும் ரெண்டு அவங்க ஒரு திட்டம் போடுவாங்க. ஊர் கூடு ஒரு அறிவிப்பு செய்வாங்க, ஒரு கூத்துல ஆட போறோம், எல்லாரும் சேருவாங்க. அண்ணாவியார் வருவார், இந்த கூத்து ஆடுன்றது அந்த அந்த ஊர்ல இருக்கிற ஆட்கள் தீர்மானிப்பாங்க. அந்த கூத்த பணிகள் எடுப்பாங்க, கூட்டத்தை போடுவாங்க, ஆளாளுக்கு பாத்திரங்களை பிரிச்சு கொடுப்பாங்க. ஒருத்தரையும் திரட்ட மாட்டாங்க, தெரிவு செய்ய மாட்டாங்க. நான் ஆட போறேன்னு அங்க இருக்கிற ஆள் வந்தாருன்னா வாங்க அவர் கொடுப்பாங்க. அவர் பொருத்தமானதா நான் ஏன் கொடுப்பேன், நான் நீங்க இருக்கு ஆடு இப்படி இல்லை. சமூக அரங்காக இருக்குது. அப்ப இந்த நிகழ்ச்சியை சொல்லுவாங்க, எங்கட ஊர்ல சட்டம் கொடுக்கணும், சட்டம் கொடுக்குறேன். அப்ப அண்ணாவியார் ஒரு ஆள் இருப்பார், ஊருக்குள்ள ஒரு அண்ணாவி இருப்பாங்க. அவங்க அந்த மாஸ்டர், கூட்டு மாஸ்டர், இங்க இருக்கிற வாத்தியார் மாதிரி. அப்ப இது என்னண்டா, எங்கட ஊர்ல இங்க இருக்கிற தெருக்கூத்து அனுபவம்ன்றது ஒரு கோப்பை, அது நாடக குழுவாரு. அங்க அப்படி இல்லை, அது சமூக அரங்கா இருக்குது. சமூகம் தன்னை ஒவ்வொரு வருஷமும் ஆடும். அப்ப இது ஆய்வு செய்த ஆட்கள் என்ன சொல்றாங்கன்னா, இது சமுதாய அரங்கா இருக்கிறதால இதுல அழகு வேற. இது நாம ஒரு படக்கட்ட மேடையில் நடக்கிற நாடகத்தை பார்க்குற மாதிரி பார்க்கக்கூடாது. ஆடவி விருப்பமானவர் வருவார், ஆனா அவர் தேர்ச்சி பெற்ற ஆட்டக்காரன் அறிக்க மாட்டார். அவர் இதுல ஆடுவார், அவருக்கு வாய்ப்பு கொடுப்பாங்க. அப்ப ஒரு சனநாயக அரங்கா இருக்கு. வாராங்கத்திலையும் திருத்துறாங்க, எல்லாரையும் எடுப்பாங்க. ஆனா அவங்களுக்கு ஏற்ற மாதிரி கூட்ட கொடுப்பாங்க. யார கூத்துக்காரனுக்கு ஒரு கூத்துக்காரனை கொடுத்துருவாரு. புதுசா வார ஆளுக்கு கொடுக்க மாட்டாங்க, பழகிற ஆளுக்கு கொடுக்க மாட்டாங்க. நல்ல ஆட்டக்காரனுக்கு தான் அந்த பாத்திரத்தை கொடுப்பேன். ஆனா ஆடு எங்களை ஊருக்கு ஒரு மகாபாரத கூத்து, அது இதிகாச கூத்துகள் அடி ஆடுறது கூட. அப்ப அதுல இப்ப கொண்டு வர போகுது, பஞ்சவாண்ட ஒரு கொண்டு வர போகுது. அர்ஜுனனுக்கு கொடுக்கக்குள்ள ஒரு கூத்துக்காரன் கொடுப்பாங்க. அர்ஜுனனுக்கு கூத்து கூட அவருக்கு கொடுக்குற கூத்து அவர் ஆட்டக்காரனா இருக்கணும், பாட்டுக்காரனா இருக்கணும். சகாதவன் அவனுக்கு கொடுக்கக்குள்ள புதுசா ஆட வர அவரு கொடுப்பாங்க. அப்ப அந்த எல்லாரையும் சேர்ப்பாங்க. அதான் இந்த கூட்டத்தோட ஜனநாயகங்கள். ஒருத்தரையும் இப்ப நம்ம நவீன நாடகங்கள் அப்படி இல்லையே. முதலாவது நாடக நடிகர் தெரியும். இப்ப இந்த பிள்ளை எல்லாம் நம்ம நாடகத்தையே வந்தோம்னா நல்லா பாடக்கூடியார்கள், ஆடக்கூடியார்கள் வாங்கன்னு முதலாவது டீச்சர் ஒரு தெரிவு செய்துருவா பள்ளி கொடுத்து. கொஞ்சம் பிள்ளைகள் நம்மள போய் அப்ப அங்கேயே அந்த கொஞ்சம் பேர் நாங்க அழுறோம். அதான் பிறகு சமூகத்துக்குள்ள வேற ஒரு பிரச்சனை எல்லாம் வரும். அவர் எங்க போவார், அவருக்கு இடம் இருக்கு. அப்ப அவரை தள்ளிடுவோம், இந்த எடுப்போம். அதுக்குள்ள பிறகு ஒரு தெரிவு நடக்குது. டிரெக்டர் நின்று தெரிவு செய்யும், இங்க செய்யும். அவர் ஒரு மன உழைச்சிடும்.
பிறகு நாடகம் நடக்கும், வாராங்களுக்கு நல்ல நாடகம் நல்ல நிறையாளர்கள் நான் செய்கிறவர் பேர் எடுத்துட்டு போயிடுவேன். ஆனா இந்த செயற்பாடுகளை நான் பார்க்க மாட்டேன். நான் நவீன நாடகத்தை பிள்ளையா சொல்லல, மாடர்ன் சிஸ்டம் இதான். என்ன செய்ய மாட்டேன், தெரிஞ்சு பலரை புறந்தடி சிலருக்கு தான் அங்கீகாரம் கொடுக்கும். இது அங்கீகாரம் கொடுக்குறாங்க எங்கட சமூகத்துக்கு வாழ்றதுக்கான மனுஷர்கள். ஆனா எங்கட உள்ளூர் அரங்களை பிடிக்கல. அதான் இந்த உள்ளூர் அரங்கில் இருக்கிற பலர். உள்ளூர் அரங்கு முழு பேருக்கு பயப்படும். ஆனா உள்ளூர்ல இருக்கிற ஆக்கள் எப்படி பார்ப்பாங்கன்னா எல்லாரையும் சேர்த்து பார்ப்பாங்க. அர்ஜுனனுக்கு ஆடுறவங்க கூத்துக்காரனா பார்ப்பாங்க. அவர் சரியா ஆடுறாரு பார்ப்பாங்க, சரியா பாடுறாரு. நான் உள்ளடக்கு சாதவருக்கு ஆடுறது பிள்ளை விட்டு கணக்கு எடுக்க படகுல. அதான் இந்த ஊர் பார்வையாளர் முக்கியம். இத டவுன்ல இருந்து இந்த கூத்த பார்க்காதான் இருக்கிறாரு. அவர் உள்ள டவுன்ல படிப்பார். ஒரு நாட பெரிய நாட பட்டம் பெறுவார், படிச்சு பிஏ எம்ஏ முடிச்சு பிஹெச்டி முடிச்சுப்பார். ஊருக்கு வந்து இந்த கூத்த பார்த்து போட்டு அங்க இருக்க அர்ஜுனனுக்காரன் படி வர்றாங்க, அந்த 2 பேரும் விளையாடுறாங்க. கூத்த ஒழுங்கு இல்லை, இதை இப்படி ஆடக்கூடாது. இதை பார்க்கறதுக்கு யாரு? ஏன்னா இவர் பார்க்குற கண்ணாடி வேற, இவர் படிச்ச தியரி வேற. ஊர்ல இருக்கிறாங்க நல்லா ரசிச்சு பார்ப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இவன் கூத்தாடுறான், அவன் பொழுதுபோக்குக்காடுறான். அவருக்கு என்ன அன்னைக்கு ஊர்ல கூத்து வந்து பாத்தீங்கன்னா அரிக்கெடுக்கு மாலை வராது. கூத்து ஆட பாத்திரம் உள்ளுக்குள்ள வந்தோட அவங்க இதெல்லாம் அடிப்பாங்க, இன்விடேஷன் அடிப்பாங்க, அழைப்பெல்லாம் கொடுப்பாங்க. நான் இந்த பாத்திரத்துக்கு ஆர்டர் வாங்க வாயாளவை சொல்லுவாங்க சொந்தக்காரங்க. திருமணம் கொடுக்குற மாதிரி ஒரு திருமணம் விடுதாங்க. அப்ப அவர் கூத்து கலவைக்கு வந்தோட ஆக்கெல்லாம் வருவாங்க போய் மாலை போடுவாங்க, எம்பளை கொடுப்பாங்க, வேட்டி கட்டுவாங்க. அப்ப இதுல நாம நான் எந்த அனுபவத்துல பார்த்திருக்கேன், இந்த பிரதானமா கூத்தாடுறவருக்கு கணக்கு கிடையாது. அவருக்கு தான் மாலைகளும் அன்பளிப்போடு கூட. அப்ப இந்த தியேட்டர் என்ன செய்தா, எங்களோட பாரம்பரிய கூத்து என்ன செய்தா, மனுஷரை வாழ்விக்கிறது. அதான் அந்த கூத்தினுடைய ஒரு முக்கியமான விஷயம். இங்க அவன் உள்ள திருப்தி அடைகிறான். அவனுக்கு தன்னை வெளிப்படுத்துறதுக்கு ஆசை. அவனுக்கு நான் எங்கேயாவது என்ன காட்டணும், அதுதான் மனுஷனுக்குள்ள இருக்கு. எல்லாருக்கும் அதான் ஆசை. அப்ப அந்த ஆசையை எங்களோட கூத்து என்ன செய்தா செய்யுது. அதான் அந்த விஷயம். சாதாரண மீன் பிடிக்கிறாள் இருப்பேன், அவர் கூத்து கலைஞர் இல்லை. சாதாரணமா வயல் செய்யற வேலை செய்யறதா இருப்பேன். அவருக்கு இந்த ஸ்பேஸை கூத்தரங்க கொடுக்குது. திறத்தல வரப்போறாங்க அவர் ஆடுறதுக்கு பாடு. ஆனா அவர் கூப்பிடுவா நீ சாதவனுக்கான அவரும் சாதவனுக்கு பாடுவார். சொல்ல பாட்டு பாட மாட்ட மாட்டேன். ஏன்னா பின்னுக்கு இருக்கிறாரு எங்களை கூத்துல இருக்கிற இன்னொரு சிஸ்டம் என்னன்னா, பின்னுக்கு இருந்து ஒரு 8 நவி அடிப்பார் கோப்பியோட பாடாளுக்கு அவர் எடுத்துட்டு பாட்டு அவருக்கு எடுத்துட்டு போவார். மரம் தரட்டா இந்த மரம் தர பாடி கொடுப்பார். அவங்களுக்கு தெரியும் இவர் பாடல இவர் பாடுறாரு. அவங்களுக்கு ஆனா கோவிக்க மாட்டாங்க, அவன் பாட மாட்டாங்க, ஆட வந்து அப்படின்னு அவன் ஆடு. அதான் அந்த சமூக அரங்கு. அப்ப இந்த கூத்தரங்கு செய்யட்டா கூத்துக்காரனையும் பார்க்கணும், கூத்து படுகிறவனையும் பார்க்கணும். கூத்த ஒரு மகிழ்ச்சிக்கான ஆற்றுகையாக செய்கிற ஒரு நபரையும் பார்க்கணும். அப்ப இந்த ஊராட்டம் கூத்த பார்க்கிற விதம் வந்து விட்டு எப்படி பார்ப்பாங்க? அந்த நம்ம சொல்லுவாங்க அந்த காகம் 2 கண்ணாலையும் எல்லா பக்கமும் பார்க்குவாங்க. அந்த கூத்துக்கார கலைஞர்கள் ஊராக்கள் கூத்த பார்க்கிற விதம் வேற. அப்ப அந்த கூத்தரங்கினுடைய இது ஒரு மிக முக்கியமான விஷயம். இதை வந்து நவீன ஆட்கள் பார்க்க தவறிட்டாங்க. நவீன நாடகங்களை பார்க்கிறாங்க, உள்ளூர் அரங்குகளை பார்க்கிற விதம் பிள்ளை. அவங்க பார்க்கிற அப்படின்னா தாங்க நாடகம் பார்க்கிற மாதிரி, பரதநாட்டியம் பார்க்கிற மாதிரி தான் கூத்தையும் பார்க்க வராங்க. பரதநாட்டியம் அது ஒரு படைக்கட்ட மேடைக்கு மாதவி காலத்திலேயே ஒரு அடைக்கப்பட்ட மண்டபத்துல ஒரு தயார்படுத்தப்பட்ட ஒரு மக்கள் கூட்டத்துக்கு ஆடி காட்டு. அதுக்கு அவங்க அதை ரசிக்க வந்துருக்காங்க. கர்நாடக சங்கீத கச்சேரி அப்படிதான் கேட்பாங்க, அவங்களுக்கு ரசிக்க தெரியும், அவங்க அதை பார்க்க தெரியும். அதே மாதிரி கூத்தையும் நம்ம பார்க்கப்படும். எப்படி சங்கீதத்தை தெரிஞ்சது போய் தியாராயம் போய் உற்சவத்துக்கு போய் சங்கீதத்தை தெரிஞ்சது போய் ரசிக்கிறோமோ, எப்படி பரதநாட்டியத்தை விளங்கி போய் ரசிக்கிறோமோ, அதே மாதிரி கூத்த பார்க்கறதுக்கு ஒரு முறை இருக்குது. ஊராக்களுக்கு தெரியும், ஆனா அவங்க முறையை சொல்ல மாட்டாங்க, பார்க்கக்குள்ள கண்டுபிடிக்கணும். அவங்களுக்கு அது செம்ம இல்லாம தெரியாது. அவங்க சொல்லுவாங்க இவன் ஒரு நல்ல கூத்துக்காரனா வருவான், சின்ன பொடியை பார்த்து சொல்லுவாங்க இவன் எதிர்காலத்துல சூப்பர் கூத்துக்காரனா வருவான், இவன் ஆட மாட்டான், அவன் ஆடி போட்டு போட்டு அவர் ஒரு கூத்துக்காரர் சிறந்த ஆளா வருவார், இவன் அண்ணாவியா வருவான் என்று இப்பயே சொல்லுவாங்க ஆக்களை பார்த்துட்டு ஊர்ல. அப்ப இது மதிப்பீடு மிக முக்கியமானது. அப்ப இந்த கூத்தரங்குன்றது அப்ப இதானதான உள்ளூர் கூத்தரங்க சொல்றாங்க. இப்ப ஒரு விஞ்ஞானிய நோக்கில் ஆய்வுகளை செய்தாக சொல்றாங்க, இந்த கூத்தன்றது எங்களுடைய சமுதாய பல்கலைக்கழகம். அது எங்களை ஆக்களை படிப்பிச்சது, எங்களுக்கு நல்ல மனப்பாங்க தந்தது, நல்ல அறிவை தந்தது, நல்ல ஆளுமையை தந்தது. எங்களோட ஊர்ல வண்ணக்கர் அடிப்பாங்க, கோயில் வண்ணக்கர் அடிப்பாங்க, எழுத தெரியாது, 3 நாள் தான் எழுத்தறிவு இல்லை. ஆனா
படிவா அந்த பல ஆயிரம் பேர் வார அந்த விழாவை செய்து முடிப்பாங்க கட்சிதம். அதை ஒழுங்கமைக்கப்பாங்க. இவங்க எங்க படிச்சவங்க? எந்த மேனேஜ்மெண்ட் காலேஜ் படிச்சவங்க? பள்ளிக்கூடத்துக்கே போகலவங்க. அப்ப இது எங்க படிச்சவங்க? ஏண்டா அவங்க வருஷம் ஊர்ல கோயில் விழாக்கள் ஒழுங்கமைச்சவர்கள், கூத்துல முன்னீடுகாரராக இருக்கு, அதாவது மேனேஜரா இருந்தாங்க. இதெல்லாம் பழகி அவங்களோட ஆளுமைக்கு போய் அவங்களுக்கு அந்த இடம் கிடைக்கும். அப்ப உண்மையில எங்களோட உள்ளூர் அரங்குகள் தான் எங்களோட முன்னோர்கள் கண்டுபிடிச்ச ஒரு பள்ளிக்கூடம். எங்களோட படிப்பு, எங்களோட பள்ளிக்கூடம் அதை எழுத்து மையப்படுத்தி இப்ப படிப்பண்டா அறிவண்டா எழுத்தும் ஞாபகப்படுத்து மொழியும் எழுத்து மொழி. அப்ப எங்களோட ஊர்ல பாத்தீங்கன்னா அவங்க வைத்தியரா இருந்தாலும் சரி, மீன்பிடிக்கிறா இருந்தாலும் சரி, வயல் வேலை செய்யறவரா இருந்தாலும் சரி, மெமரியில வச்சிருப்பாரு எல்லாமே. ஞாபகங்களை வீட்டு கொடுத்து சொல்லுவாங்க. இப்படிதான் அப்பா சொன்னவர், அம்மா சொன்னவர் என்று சொல்லி அது ஒரு செவி வழி பாரம்பரியம். கூத்தரங்களையும் எப்படி அண்ணாவி மாறிப்போம் எழுத்தரங்கிலே வாசிக்க மாட்டாங்க, பார்த்து வாசிக்க மாட்டாங்க. ஆனா மத்தளத்தை அடிச்சாங்கன்னா பாட்டு பாட்டா அவங்களோட மெமரியில இருந்து அது வந்து கொண்டு விடுபடுற பாட்டுகளை பார்த்துக்கிறாங்க கொடுப்பாங்க வயதுவனாச்சு. அதுலயும் முக்கியமா விடுபடுற இடங்களை சரியா நுணுக்கமா பிடிச்சு கொடுக்குறாங்க வயதுவன போக முடியும். அம்மா அவங்க கூத்தார்கள் கூத்து பார்த்து முழுதையும் வச்சிருப்பாங்க. அவங்க என்ன செய்வாங்கடா, சில அண்ணன் சொல்லுவாங்க, நான் இவ்வளோ பார்த்துருக்கேன், போய் கூத்தோட்டு பார்க்குறோம், அந்த துண்டு ஒரு அண்ணாவே ஞாபகம் இல்லை, வரல அவர் மெமரி சொன்னார். இந்த கிளவிட்ட போய் கேள்வி, இந்த கிளவிட்ட விட கேட்ட சொல்லுவோம், அவன் முடுக்கு பார்க்குற அவங்க கேட்க சொன்னாங்க. பாருங்க எங்கட அந்த கூத்தரங்கன்றது பனுவல் இந்த எழுதப்பட்ட டெக்ஸ்டில் இல்லை, அது வந்து ஞாபகங்கள் இருக்குது. அதான் கூத்தரங்கினுடைய ஒரு அழகு. அப்ப நான் சொன்ன அறிமுகம் இதை விட நிறைய அறிமுகங்கள் இருக்குது. அது வந்து ஒரு கூத்தரங்குன்றது எங்களோட கல்வி முறை, அது ஈழத்துல பன்மையா காணப்படுது, அது எங்களோட கல்வி முறைமையா இருக்குது, அது எங்களை வாழ்விச்சு கொண்டிருக்குது. மற்றது அது வந்து ஒரு செவி வழி பாரம்பரியம் தான் அதுல அடிப்படை. ஒரு ஆற்றுகை பாரம்பரியம், ஆற்றுகை அழகு. அடுத்து அதை ரசிக்கிற முறைமை வேறு. நம்ம ஒரு வரதம் பார்க்குற மாதிரி பார்க்கக்கூடாது, அதை பார்க்க பழகணும். மற்றது அது எங்களோட எல்லாருக்குமான வாய்ப்பை கொடுக்குற இடம் மாதிரி இருக்குது. அதான் அதுல அழகு. அப்ப இப்படித்தான் எங்களோட கூத்தரங்கு இருக்குது. இப்ப நடைமுறை சூழல்ல நம்ம பார்க்கணும், எல்லாருக்கும் யூடியூப் வந்துட்டு, ஊடகங்கள் வந்துட்டு. ஆனா எங்கட ஊர்ல போய் பார்த்தா கூத்து நடக்கும். ஒரு வருஷத்துல 60-70 கூத்து ஆடுறாங்க. இப்ப இனி சீசன், இப்ப இந்த எங்கட வருஷம் பிறந்துச்சுண்டா, அதாவது சித்திரை வருஷம் பிறந்தோட அங்க சடங்கு தொடங்கி, கண்ணகி அம்மன் சடங்கு தொடங்கி. கண்ணகி அம்மன் வைகாசி மாதம் வரும், ஆனி மாதம் மாரியம்மன் சடங்கு வரும். அப்ப இந்த காலத்துல இந்த சடங்கு ஒவ்வொரு ஊருக்கும் கோயில், ஒவ்வொரு சமூகத்துக்கும் கோயில், ஒவ்வொரு சாதிக்கும் கோயில். எல்லாரும் மாரியம்மனை கும்பிடுவாங்க. இது இந்துக்கள் என்றாங்க. கிறிஸ்தவத்துல வச்சுக்கிறாங்களா, மாதா வச்சிருக்காங்க, மாரி மேரியாமா இருக்காங்க. மாரிய மேரியாக்கி வச்சிருக்கீங்க, வேற பேர்கள்ல வச்சுக்காங்க. கூத்து மாதாண்டு வச்சுக்காங்க, காணிக்க மாதாண்டு வச்சுக்காங்க, வியாவுல மாதாண்டு, எனக்கு மாதாடி கப்பலிந்திய மாதாண்டு இருக்காங்க கடற்கரை. இப்படி அவங்க ஏற்கனவே மாரியை கும்பிட்டாங்க. சாதி பிரச்சனை அவருடைய கணக்கு காரணங்களால மாதம் மாறிக்கிறாங்க, மாதம் மாற்றப்பட்டிருக்காங்க. ஆனாலும் அவங்க அம்மா வழிபாட விட அம்மா தான் கூப்பிடுறாங்க, பேரை மாற்றி. அப்ப அவங்கள்ட்டையும் கத்தோலிக்கர்கள்ட்டையும் கூத்து இருக்குது. அப்ப எங்கள்கிட்ட என்னன்னா, இப்போதைக்கு இந்த இந்து அடையாளம் கொண்ட மாதிரி கண்ணையம்மன் கோயில் சடங்குகள்ல கூத்து ஒவ்வொரு வருஷம் ஆடுவாங்க. ஆறதுக்காக என்ன செய்வாங்க, சித்திரை வருஷம் முடிஞ்சோட சட்டம் கொடுப்பாங்க. நான் சொன்ன சட்டம் கொடுப்பாங்க, கூத்து ஆடுவோம், இந்த வருஷம் இதை ஆடுவோம். இப்பவே தொடங்கிட்டாங்க. இப்ப பேஸ்புக்ல பார்த்தா எல்லாம் பேரும் நாங்கள் சட்டம் கொடுக்குறோம். அந்த இதுல என்ன விஷயம்டா, இளந்தலைமுறை இதுல ஆடுறோமே. என்ன போல ஒரு இளந்தலைமுறை, நான் இப்ப 40 வயது தான், ஒரு 30-20 வயது இளந்தலைமுறை இதுல தீவிரமாக ஈடுபட்டு கொண்டிருக்கு. பேஸ்புக்ல போடுவாங்க, அங்க கூத்து நாடா கூட. இப்ப நான் இங்க இருந்து ஆன்லைன்ல கூத்து பாக்குறேன், யூடியூப்ல போடுவாங்க கூத்துகள். அப்ப அப்படி ஒரு நிலைமை இந்த தொழில்நுட்ப யுகத்தில், இந்த இலத்திரனியல் யுகத்திலேயே இவங்களோட ஊர்ல கூத்துக்கள் ஆடப்படுது என்ற விஷயம். அப்ப இந்த கூத்தினுடைய அரங்குன்றதும் திறந்த வழி அரங்குதான், பட்டக்கலரி அடைக்கப்பட்ட அரங்கு இல்லை, திறந்த வழியில் நடக்குது. இது இந்த கூத்துக்கள் பற்றி ஒரு அறிமுகம் முதலாவது விஷயம். இரண்டாவது, நான் கதைக்கிறதை தொடர்ந்து கதைக்கலாமா? அப்ப ரெண்டாவது, இதுக்கு முதலாவது அறிமுகம் கொண்டு சொல்லித்தேன், கொஞ்சம் உங்களுக்கு விளங்கிருக்கணும்னு நினைக்கிறேன். ரெண்டாவது விஷயம், இந்த நவீனமயமா இந்த காலத்துவ காலத்துக்கு பிறகு வந்த கல்வி, எங்களுக்கு ஆங்கிலேயர் வந்து பள்ளிக்கூடத்தை கட்டி தந்து எழுத்தறிவை சொல்லி தந்து, அறிவண்ட எழுத்து தான் பாடமாக சொல்லணும், எழுதுறவர் தான் அறிவாளி, எழுத்தறிவு இல்லாதவர்கள் முட்டாள் பாமரர் என்ற மாதிரியான அறிவுகளை கொண்டதோட இதுக்குள்ளால வந்த ஒரு அறிஞர் பெருமக்கள். அப்ப இந்த ஆங்கிலேயர் வந்த பிறகு இன்னொரு சமூக அமைப்பு மாற்றம் வருதுன்னா, அந்த நகரங்கள் உருவாகுது. நகரங்கள்ல உழைக்காம வாழ்ற மூல உழைப்பாளிகள் வராங்க.
அதாவது உடல் உழைப்பை வழங்காம மூல உழைப்பை செலுத்துற அவங்க எழுதுற விஷயங்களை தூக்குவாங்க பக்கம். எங்கிட்ட புனைகதை இலக்கியம் எல்லாம் சேர்க்க நான் அதுக்கு சின்ன அப்ப அந்த கவிதை எழுதுறது புனைகதை எழுதுறது என்ற ஒரு அந்த எழுத்து மரபுன்னு எங்கிட்ட வருது. அதை நாங்க சொல்றோம் என்னன்னா மத்திய தர பார்வையாளர் மத்திய தர வர்க்கம் சொல்றோம். ஒரு வர்க்கடையாளர் கொடுக்குறோம். நேரடியா உற்பத்தியில ஈடுபடுறதும் இல்லை. ஆனா அவங்க முக்கியமாகறாங்க நகரங்கள் சார்ந்த நகரமயமாக்கம் ஒன்று வருது. அப்ப நகரங்கள் வரப்போ நகரங்களில் வாழ்ற ஒரு மத்தியதர வர்க்கம் வருது. இந்த மத்தியதர வர்க்கம் காலத்துக்கு போறான் அதிகரிக்கும். அப்ப இந்த வர்க்கத்துக்கு என்ன செய்றாங்கன்னா இந்த வர்க்கத்துக்குள்ளால வந்த அறிஞர்கள் இந்த நிறுவனங்களுக்குள்ளால படிச்சாங்க என்ன செய்றாங்கன்னா இந்த பாரம்பரிய பூத்தை பற்றி அவர்களுடைய பார்வை எப்படி இருக்குன்னா இந்த காலனித்துவ கல்வி போட்ட கண்ணாடிக்குள்ள பாக்குறாங்க. நான் சொன்னேன் ஊருக்கு இருக்கிற பூத்தை சொல்றாங்க செம்ம இல்லாது ஒழுங்கு ஆறாயிரம் சொல்றான் பூத்தை பார்த்து கொடு. இப்ப நீங்க வித்யானந்தன் சார் நான் தப்பா சொல்லல, வித்யானந்தன் சார் பேராசிரியர் வித்யானந்தனுடைய எழுத்துக்களை நீங்க வாங்கிங்கன்னா அவர் பூத்தை சொல்ற அண்ணாவிமாருக்கு அறிவில்லை. இந்த மாஸ்டர் கூட்டு பழக்கிற அண்ணாவிமாரை படிப்பறியிட்டாங்க. அவர் படிப்பறி வேண்டிய எதை கழுதுறாருன்னா இந்த பள்ளிக்கூடத்துல படிக்கணும், பள்ளிக்கூடத்துல படிச்சுட்டு கொலிச்சுக்கு போகணும், கொலிச்சுக்கு போய் கேம்பஸ்ல பட்டம் கொடுத்து வரும் அவரா படிப்பார். அப்ப அண்ணாவிமாரை பார்த்தா அவங்க ஒன்று சொல்லி சொல்றாங்கன்னா படிப்பறி இல்லாதவர்கள் படிப்பறி இல்லாதவர்கள் பாமரர் என்று அடையாளம் கொடுக்குறாங்க. அந்த ஊருக்கு இருக்கிற ஆளுமைகள் எல்லாரையும் ஒரு கருப்பு வண்ண பாருங்க. இதுக்குள்ள வந்தார்களாம் படித்தவர்கள் நாகரிகமானவர்கள் ஒழுங்கு தெரிஞ்சவர்கள் இந்த ஊருக்கு இருக்கிறார்கள் அதெல்லாம் தெரியுது இல்லை. அவங்கள மாற்றணும். எப்படி மாற்றணும்னா இதுக்கு ஏற்ற மாதிரி மாற்றணும் என்ற ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அப்ப இந்த அண்ணாவிமாரை பார்த்து என்ன செய்யறாங்கன்னா இவங்க பாமரர்கள் படிக்கிறார்கள். இவங்களுக்கு உள்ள ஒரு ஒழுங்கு இல்லை, செம்மை இல்லை, நுட்பம் இல்லை. அப்ப உண்மையில் என்னன்னா அந்த பரதத்தையும் கர்நாடக சங்கீதத்தையும் மேலத்தைய நாடகங்களையும் அந்த நாடக இலக்கணங்களையும் பற்றி கொண்டு எங்களை பார்க்க வலிக்கிறாங்க. எங்களை பார்க்கக்குள்ள எங்கட கணக்க விடயங்கள் அவங்களுக்கு குறைபாடுடையதான் தெரியுது. அது பிள்ளையா தெரியுது. பிள்ளையா தெரிஞ்சதால என்ன செய்யறாங்கன்னா அதை தூக்க வலிக்கிறது. இவங்கள்ட்ட தான் அதிகாரம் வருது, அறிவிண்ட அதிகாரம் வருது, அரசு அதிகாரம் இவங்களுக்கு அரசாங்கம் கொடுக்குது. நீங்க செய்யுங்க, இந்த கலையை மறுசீரமைக்கணும், நீங்க தான் புத்துயிர் கொடுக்கணும். அவன் இவங்க எப்படி யோசிக்கிறாங்கடா அது காலம் கடந்துச்சு எழுதி வச்சிருக்காங்க. நான் சொல்லுவேன் நானும் படிச்சு எனக்கு படிப்பிச்சாரு. அப்ப அவங்க எழுதி வச்சாங்க இது காலம் கடந்த அரங்கு, இது நிலப்பிரபுத்துவ சமூகத்துக்கு அரங்கு. மார்க்சியவாதிகள் அழிஞ்சாங்க, மார்க்சிஸ்ட் என்று சொல்றாங்க. இது ஒரு நிலப்பிரபுத்துவ வர்க்கத்துக்குரியது, இதை நம்ம கொன்றையில இதுக்கு வேற சமூகம் வந்தது, இதை மாத்தோம். நாம என்ன செய்வோம்? நமக்கு கூத்து தேவை, கூத்து டான்ஸ் எடுப்போம், அதுல பாட்டு மட்டும் எடுப்போம், நம்ம புது உள்ளடக்கத்தோட பாடுவோம் ஆடுவோம். என்ன செய்வோம் மாட்டோம், இந்த ஆண்களுக்கு ஏற்ற மாதிரி செய்வோம். நகரத்தில் இருக்கிற படித்த மக்களுக்கு ஏற்ற மாதிரி மாற்றுவோம். இதான் காலத்துக்கு ஏற்ற பணி. இதை செய்த மாட்டா சரி, அடுத்த பயணத்துக்கு நாம் எடுத்து கொடுக்கிறோம். அப்ப இதால என்ன நடக்குதுன்றா, ஆனா நீங்க பாத்தீங்கன்னா நம்ம கலையிலக்கிய கூட்டம்னா சிறுகதை தெரிஞ்சவர் தான் பெறுவேன், எழுதுறவர் தான் பெறுவேன். சிலர் சொன்னார் ரசிகர்களை கூட்டணும், இங்க பார்வையாளர்களை கூட்டணும். கூத்தரங்க போய் பாத்தீங்கன்னா சமூகமே கட்டுவா. இங்க தெரிஞ்சவர் தான் பெறுவேன், முற்போக்கு பெண்ணியம் தெரிஞ்சவருக்கு தான் பெண்ணிய நாடகம் கொடுக்காது. மார்க்சியம் தெரிஞ்சவருக்கு தான் வர்க்க விடுதலையை பற்றி கதைப்போம். அங்க அப்படி இல்லை. அங்க அவனுக்கு திருப்பி திருப்பி ஆணாதிக்க சிந்தனையை திருப்பி திருப்பி கொடுக்கும். சின்ன பிள்ளைகளுக்கு சொல்றோம் துரோபத சூரியப்பட்டது சரியன் கூத்துல அவன் இப்ப பொறுத்து வந்திருக்கிறோம் பாக்குறான். ஏனம்மா அப்படி என்ன பொம்பளை பிள்ளையோட அப்படித்தான் நீ அப்படித்தான் பாடு ரெண்டு கூத்துல சொல்லி கொடுக்கும். பாருங்க கூத்தரங்க எல்லாம் செய்யுது, அது பிறகு பின்னுக்கு வாரும் அந்த விஷயம் கதைக்கிறது. அப்ப அது வந்து புது புது ஆக்களுக்கு மாற்றி கொண்டிருக்கு. புது புது தலைமுறையை திருப்பி 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 பழைய குடும்பங்களை புரிந்து கொண்டு ராவணன் அடிச்சது சரி, அர்ஜுனன் உட்பட்ட கல்யாணம் முடிச்சது சரி, போராட்டம் எல்லாம் பொம்பளையில கண்ட கண்டிக்குவேன் அது சரி, அதுக்கு கிருஷ்ணர் கதை உதவி செய்வார். அவர் கிருஷ்ணர் வேஷம் போட்டு அவருக்கு ஹெல்ப் பண்ணுவார். யாரா இருக்கலவனா அல்லிய கட்டுறாரு, பவளக்கூடிய கட்டுறாரு, நிறைய நாவணிய கட்டுறாரு. அப்ப இது இப்படி இன்னைக்கு ஒரு தரம் தான் கல்யாணம் கட்டணும், ரெண்டாவது தரம் கட்டுறா டிவோர்ஸ் எடுக்கணும் சட்ட ரீதியா. இது டிவோர்ஸ் இல்லாம கட்டுறாரு. இப்ப புள்ள கேட்கும், சட்டம் படிச்ச புள்ள முதலாவது குற்றவாளி அர்ஜுனன். அப்ப இதை வந்து நாம திருப்பி திருப்பி ஆனா இந்த நாடகத்துல போறோம், இந்த விஷயத்தை கதைக்கிறோம். ஆனா இதை பாக்குற பார்வையாளர்களுக்கு தெரியும், சட்டம் தெரியும், எல்லாம் தெரியும், அவங்களுக்கு திருப்பி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா ஊருக்குள்ள போய் பார்த்தோம்னா இந்த விஷயத்தை திருப்பி திருப்பி படிப்பிச்சு கொண்டிருக்கீங்க உள்ளூர் அரங்கு. அப்ப இவங்க என்ன செய்யறாங்கடா அது தேவையில்ல தூக்கி எறியும், இதை கொண்டு வருவோம் இவங்க செய்யறாங்க. இவங்க ஒரு பார்த்து வச்சுறாங்க. இதுல என்ன நடந்துச்சுன்னா
இவங்க இப்படி கதைச்சாலும் அந்த உள்ளூர் அரங்குகள் பல மாட்டாங்க அது ஆடப்பட்டு கொண்டு அதுல கை வைக்க அவுட்டுதாங்க இவங்க தங்களுக்கு ஏற்ற மாதிரி இது சேஃப்டி தானே நாடகத்தை கொண்டு போறாங்க. அப்ப இதுல 2 விஷயம் செய்யறாங்க. ஒன்று அதை கவனிக்கல, ஆனா அது உள்ளூருக்குள்ள அது தன்னளவுல இயங்கி கொண்டிருந்துச்சு. 2வது அவங்களுக்கு அங்கீகாரத்தை கொடுக்கல, ஆனா அவங்க இயங்கி கொண்டிருந்தாங்க. ஒரு பெரிய இடவெளி இருந்துச்சு, ஆனா இதைத்தான் உத்தியோகபூர்வமா கொண்டாடினாங்க. அப்ப இது ஒரு நவீன காலத்தில் நடந்த விஷயம். இப்ப அங்க இருந்து ஆடல பாடல் எடுத்தாங்க, இங்க ஒன்று செய்தாங்க. இதை பற்றி தான் மீடியாக்கெல்லாம் எழுது. பேப்பரா நகரத்துல இருந்தா பேப்பர் இந்த நாடகத்தை பற்றி அங்க சத்தம் போடாம மகாபாரதமும் ராமாயணமும் 30 கூத்தாடி ஊருரா ஒவ்வொரு ஊர்லயும் போய் கிடங்குல ஆடி போட்டு வந்துருவோம். புடிய ஆடி போட்டுருவோம். முத்திரவனத்தும் ஒழும்பியும் முத்திர முடிச்சும் ஒழும்பியும் புடிய பார்த்து ஆனா விஷயம் போய் நாம இங்க முற்போக்காக இருக்கும், அங்க பிற்போக்கான செல்லும் போய்கொண்டே இருக்கும். அப்ப இப்படியான ஒரு நிலைமை இருந்து ஒன்று இருக்குது. அப்ப இதுல என்ன விஷயம்டா, நவீன காலத்துல வந்த அறிஞர்கள் என்ன செய்யறாங்க, அங்க இருந்து தங்களுக்கு தேவையானதை எடுத்தாங்க. ஆனா அவங்கள பண்ணிவிட்டாங்க, கவனித்து அவங்களுக்கு ஸ்பேஸ் கொடுக்கல, அவங்களை பற்றி கீழ்த்தரம் அடிச்சு போட்டாங்க. ஆய்வெழுத்து எழுதிட்டாங்க. பார்வையாளர்கள் எல்லாம் மக்கள் அந்த அண்ணாயிமார்கள் எல்லாம் படிப்பறியில்லாங்க. பாக்குற பார்வையாளர் பாமர் இல்ல, அவங்க அறிவான ஆட்கள். இவங்க இப்படி சொல்லி போட்டாங்க. அங்க ஒழுங்கு இல்லை, ஒழுங்குபடுத்தணும் கண்டு இவங்க அந்த படைச்சட்டம் அடிக்கிற மாதிரி மாற்றி அமைச்சு எல்லாம் வேலை செய்தாங்க. அப்ப இது ஒரு நடந்துச்சு நவீன காலத்துல. அடுத்தது இவங்க நாம ஏற்கனவே நாம சொன்ன மாதிரி கூத்த பார்க்க வேண்டியது, பார்க்க பழக ஊருக்கு போயிருந்து ஊராக்கள். இப்ப நாம சொல்றோம், நமக்கு தெரியுது செம்ம இல்லாம தெரியுது, ஒழுங்கு இல்லாம தெரியுது. கரகத்தை மாதிரி கூத்து இல்லை. 5 பேர் ஆடுறான், ஒருத்தன் துள்ளுறான், நான் துள்ளுறேன். அவன் ஒருத்தன் சும்மா அவனை துள்ள வேண்டிய அவசியம் இல்லை, அவன் சும்மா நிற்பான். பார்க்கறாளுக்கு ஒரு துள்ளுறான், ஒரு சும்மா நிற்கான், ஒருத்தன் இப்படி ஆடுறான், ஒருத்தன் மாறி ஆடுறான். ஒழுங்கு இல்லாம இருக்கேன் அவன் சொல்றான். ஆனா ஊருக்கு கேட்கறாங்களுக்கு தெரியும், அரிக்கிறோட ஆடுறான் கூத்து, கமலன் ஆடுறதுக்கு கூத்து. அப்ப அவங்க பாக்குற விதம் பார்க்க பழகாம எழுத்தமாக முடிவு சொல்லி போட்டாங்க, இது ஒழுங்கு. அப்ப இதால என்ன செய்யறா, அந்த படிக்கிற ஒரு தலைமுறைக்கு தானே நவீன கல்வி கூட நாங்க என்னதான் செய்தாலும் பல்கலைக்கழகம் தானே போறோம் கிராமத்துல இருந்து. அப்ப எங்களுக்கு ஒரு புரிதல் வருதுண்டா, ஒரு இளம் தலைமுறைக்கு ஊர் கூத்துகள் காலம் கடந்தது, அதை நம்ம கவனிக்க கொடுத்தது, அதை விட்டு இதுக்குள்ள வந்து வேலை செய்வோம் என்ற ஒரு அறிவுருவாக்க நடக்கும். அப்ப இதைத்தான் இன்னைக்கு பின்காலனி ஆய்வறிவாளர் சொல்றாங்க, எங்களோட பண்பாடுகள்ல இருந்து எங்களோட நிலத்தில இருந்து எங்களை அந்நியப்படுத்துற வேலை ஊருக்கு எந்த நேரத்தை கொண்டு வாங்க. அப்ப ஊருக்கான வேலை செய்யணும், நான் இந்த ஊருக்குள்ள வேலை செய்யணும், மாற்றத்தை இல்லை நான் தொடங்கணும். அப்ப எப்படி மாத்திரம்னா அந்த ஒரு மனுஷரை தந்த ஊருக்குள்ள நிலைக்கு காலுண்ட விடாம அவரை ஊர்ல இருந்து வெளிக்கொண்டு வர ஒரு அந்நியமயமாக்கம் தான் இந்த தியேட்டர்ல நடந்திருக்குது. எல்லாத்தையும் நடந்திருக்கு, தியேட்டர் போய் நடக்குது. 2 அரங்க விட்டு கூட அவர் இங்க பாரு அந்நியப்படுத்துது. நம்ம நிலத்தில இருந்து நம்மளை அந்நியப்படுத்துது, நம்மளோட கலைகளை நம்மளையே வச்சு ஒதுக்க வைக்கிறது, சரி வராது, தூக்கி எறிஞ்சு முடிஞ்சாலும் என்று இந்த கல்வி செய்யுது, படிப்பு செய்யுது, நம்ம நவீன கல்வி செய்யுது என்ற ஒரு விமர்சனம் வருது. அப்ப இது இந்த அவை நானும் என்ன செய்வேன், ஊருக்கு இருக்கிற ஆட்டத்தை கொண்டு வந்து ஒரு சிறுவர் நாடகம் கொண்டு படகுள்ள கூத்தாட்டங்கள் எல்லாம் போடுவேன், செய்வேன், பாட்டு எல்லாம் கொண்டு வருவேன். ஆனா ஊருக்கு கூத்தாட மாட்டேன், அன்னைமாரை கொண்டு தெரியாது சொல்லுவேன். சரி, அன்னைமாரை கூட்டி கொண்டு வந்து காசை கொடுத்து மத்தவங்க அடிக்க வச்சு கூட அவர் அனுப்பி. அது இப்படித்தான் இந்த வேலை நடக்குது நவீன காலத்தில். விளங்கிக் கொள்ள நீங்க இந்த உள்ளூர் கலைஞர்களை இப்படி பயன்படுத்துறதுன்றது நவீன காலம் அதை செய்து காட்டிங்க. அப்ப இந்த ஒரு அப்ப இது சொல்றாங்க, பிற்போக்கானது, காலம் கடந்தது, அப்பா தோண்டின கிணறு பாட்டு தோண்டின கிணறுன்றதுக்காக உப்பு தண்ணியை குடிக்கல என்ற வகையான ஒரு விமர்சனங்கள் சொல்லப்பட்டு. அப்ப இந்த ஒரு சூழ்நிலையில இந்த படிக்கிற ஒரு இளம் தலைமுறை, எங்களை போல எங்களுக்கு முன்னுக்கு படிக்கிற தலைமுறையெல்லாம் இந்த ஊருக்குள்ள இருந்து படிக்கிறதுல போறோம், ஊருக்கு வேலை செய்யறது அறிவு தானே. அது காலம் நடந்தது, படிப்பறி இல்லாத, செம்ம இல்லாத, நுட்பம் இல்லாத. நாம சில பேர் செய்யறாங்க கொண்டு வந்து. இப்ப நான் அண்ணாவியார பேர் என்னண்டா, அண்ணாவியார பேர் என்ன எனக்கு கூட ஒரு இடத்துல இருக்குல்ல டான்ஸ், அது நான் அதை எடுத்து கொண்டு நாடகம் போராடுவாங்க, அதை கொண்டாடுவாங்க, இதான் காலத்துக்குரிய பணி என்று எழுதுவாங்க. ஆனா ஊருக்கு போய் வேலை செய்யறத அப்ரிசியேட் பண்றதுக்கு ஆள் இல்லை. அப்ப இப்படி ஒரு சூழ்நிலையில தான் இப்ப எங்கிட்ட ஒரு 2000ஆம் ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு இந்த காலனிய நீக்க வாசிப்புகள் கென்யாவுல, தென் அமெரிக்காவுல இப்படி எல்லாம் தியேட்டர்ல என்ன நடந்திருக்குது, அவங்க எப்படி ஊருக்குள்ள வேலை செய்யறாங்க, எப்படி எங்களை அந்த அந்நியப்படத்துல இருந்து விடுவிக்கணும் என்று நுகுகி போன்றவர்களுடைய அந்த ஆய்வாராய்ச்சிகள் நூல்கள்ல வரணும், அங்கே மொழிபெயர்ந்த அந்த நூல்கள் அதுகளை பார்க்கக்குள்ள எங்களுக்கு பைனான்சியல் வாசிப்புகளை பார்க்கக்குள்ள நாங்க எப்படி காலனித்துவத்தால எங்களை இல்லத்துல இருந்து விடுவிக்கப்பட்டிருக்கோம், பண்பாட்டுல இருந்து விடுவிக்கப்பட்டிருக்கோம் என்ற ஒரு கன்செப்ட் எங்கள்கிட்ட வருது. அப்ப நாங்க எப்படி எங்களை தக்க வைக்கணும் என்றால், நாங்க காலம் கடந்ததுன்னு தூக்கி எறியலாது, அதை காலத்துக்குரிய வகையில மாத்தோம்.
அப்ப அதுக்கு நம்ம உள்ளுக்கு வேலை செய்யணும். அது ரிஸ்கான வேலை. அது விளங்கிடுச்சு அங்க போறலன்னா அது ரிஸ்க் தானே, கஷ்டம். ஊருக்கு வேலை செய்தா, நான் ஊருக்குள்ள போய் வேலை செய்தா நான் பல்கலைக்கழகத்திலிருந்து போவேன், ஒரு பேராசிரியராக போவேன். நான் எதிர்பார்க்க கூடாது பேராசிரியராக அவர்கள் கருதணும். நான் அந்த ஊர்ல ஒரு நபர் எந்த பேரை சொல்லித்தான் கூப்பிடுவாள். என்னோட பிறந்தவர் எனக்கு முன்னுக்கு பிறந்த ஒரு அண்ணன் தம்பி எல்லாம் கூப்பிடுவேன், டே எல்லாம் கூப்பிடுவேன். சில பேர் ஊர்ல பேசுற கூடாத வார்த்தைகளையும் பேசுவேன். நான் அதை கருத்தில் எடுக்கிறேன். என்ன ஊருக்கு வேலை செய்ய போய் அப்ப இப்ப இப்படியான ஒரு எண்ணத்தை முதல் இந்த படிக்கிறார்கள் இங்க சொல்லிக் கொடுக்கணும். நீங்க ஊருக்கு வேலை செய்ய போறீங்க, தகவல் பெற போகல, அதுக்குள்ள மாற்றத்தை கொண்டு வரணும். அது காலம் நடந்ததா இருக்குது. இன்றைக்கும் ஆடிக்கொண்டிருக்கிறோம். என்ன ஆடுறோம்? திரௌபதிக்கு தூயில் உறிஞ்சது சரி, அர்ஜுனன் உட்பட்ட கல்யாணம் முடிஞ்சது சரி என்று ஆடுறோம். அது பிழை என்று நாம மாத்தணும். ஆறு மாத்தணும், கூத்தாடுறார்கள் மாத்தணும். நான் மாத்தக்கூடாது. நான் ட்ராவல் பண்றேன், இங்க இருக்க அங்கேயே இருக்கு. நான் போய் சொல்லி பெரியப்பா அண்ணா இங்க வாங்க கூப்பிட்டு இந்த ஆடாதீங்க, நானும் எழுதித்தார் ஆடுங்கன்னு சொல்லுவேன். அது ஒரு மாற்றம் நான் நினைப்பேன். ஆனா திருப்பி நான் நிக்க வரையும் அந்த பிரதி ஆடி போட்டு நான் இந்த வர அவங்க மழையை கூத்தாடுவாங்க. அப்ப இது மாற்றம் இல்லை. இந்த உள்டா காட்டக்கூடாங்க. நான் போய் அவங்களோட வேலை செய்யும். பெரியப்பாக்கு மாமாக்கு மச்சானுக்கு கூட அடையப்பா நம்ம ஆடுறதோ இந்த பிள்ளைக்கு எதிரான கூத்து, நீங்க ஆடுற கதை நம்ம அம்மாவுக்கு எதிரான கூத்து, அம்மாவுக்கு எதிரான கதை, நம்ம சகோதரிகளுக்கு எதிரான கதை. நாம திருப்பி இந்த சகோதரிகளுக்கு வன்முறை செய்கிற ஒரு மனநிலையை ஆம்பளை பிள்ளைகளுக்கு கொடுக்குறோம். அர்ஜுனோட திருப்பி நாம கதாநாயகன் ஆடினோம்டா அர்ஜுனோட குலம் வளருவான். பிறகு நாளைக்கு அவனை கொண்டு சிறையில் அடைக்கல. நாம தான் உருவாக்குறோம், நாம தான் படிச்சு கொடுக்குறோம். அர்ஜுனன் சரிதானே, திரௌபதிக்கு துயிலுடைய உள்ள நீங்க சொல்லலையே பிள்ளாண்டு, நான் அதானே பார்த்து வளைக்க வளர்த்தேன். அப்ப நானும் என்ன என்று கேட்பான். உள்மரம் கேட்கும். இந்த மனப்பாங்க கொடுக்க கூடாது. நாம மாத்தணும்னா ஆர்வர்கள் எல்லாரோடையும் நாம கதைக்கணும். இந்த பன்னுவற்குள்ள தூக்கியது அந்த இடத்துல நம்ம திராவிட இயக்க நாடகங்கள் வருது, அண்ணாட நாடகம் வருது இல்ல. ஆனா அண்ணா திராவிட இயக்கம் இந்த வேலை செய்யணும், ஊருக்கு வேலை செய்யும். அவங்க என்ன செய்யறாங்கடா, அவங்களும் படிச்ச மத்தியதர வர்க்கத்துக்கு தான் நாடகம் இல்லை, எழுத்து நாடகம் போட்டாங்க, நாடகங்களை செய்தாங்க. ஆனா கூத்துல போய் செய்யல, உள்ளூருக்குள்ள வைத்து வேலை செய்யல, தெருக்கூத்துல செய்யணும். திராவிட கருத்துக்களை தெருக்கூத்துல இன்றைக்கு தெருக்கூத்து நிறைய ஆடப்படும். திராவிட இயக்க கருத்துக்களை இடதுசாரி கருத்துக்களை தெருக்கூத்துல நாம கொடுத்திருந்த வேண்டாம், அது போல வேலை செய்திருந்த வேண்டாம். இன்றைக்கு இந்த தெருக்கூத்து காலை பாரம்பரியத்துக்குள்ள சிந்தனை ஒழுங்க போய் நல்ல வலுவா போய் அதைத்தான் நாங்க விலக்கு கூத்துல கலைக்கிறோம், முழுவாக்கணும். பருவல்களை நாங்க முழுவாக்கணும். எப்படி முழுவாக்கணும்னா நினைத்திருக்கக்கூடிய வகையில முழுவாக்கணும். அது ஆடுறவர்களோட உரையாடும். இப்ப அண்மையில காலமாயினவர் இந்த கூட்டு முழுவாக்கத்துல பங்கு பெற்ற அண்ணாவியார் 75 வயது காலமாயினவர். அவரோட நாங்க 55 வயதுல வேலை செய்ய தொடங்க. 20 வயசு. நான் பல்கலைக்கழகத்துல ஃபர்ஸ்ட் இயர்ல இருக்கக்குள்ள என்னுடைய சார் சொன்ன அந்த ஜெயசங்கர் சார் தான் இதை தொடங்குறாரு. அவர் ஒரு இந்த நவீன நாடகங்களுக்குள்ள வந்தவர். அப்ப அவர் சொல்றாருன்னா அவர் ஆய்வு சொல்றாருன்னா இந்த பாரம்பரிய அரங்குல உள்ளூர் அரங்குகளுக்கு நான் போய் வேலை செய்யணும், இப்படிதான் வேலை செய்யணும். அப்ப அவருக்கு அந்த கருத்தாக நான் கவரப்பட்டேன். அவர் யாழ்ப்பாணத்தை சேர்ந்தவர், நான் மட்டக்களப்பை சேர்ந்தேன். அவர் என்னுடைய ஆசிரியர் இருந்தாலும் எனக்கு அதுல விருப்பம் வந்து இந்த கருத்தை செய்யணும். அப்ப நாங்க எங்களோட ஊர்ல வைத்து வேலையை செய்தோம். எங்களோட ஊர் கூத்தூர். அப்ப போய் வேலை செய்தோம். அதுல அந்த எங்களோட ஊர்ல இருந்த அண்ணாவியார் கூத்து எழுதுற அண்ணா, ஊர்ல கூத்து எழுதுறாக்கள் இருப்பாங்க, கூத்த பழக்கிறாக்கள் இருப்பாங்க, எழுதியும் பழக்கக்கூடியார்கள் இருப்பாங்க. எழுதுறவரை வேட்டண்ணாவியார்னு சொல்லுவாங்க, பழக்கிறவரை அண்ணாவியார் மத்தம் அனுப்ப. சில இடத்துல வேட்டண்ணாவியாரும் அண்ணாவியாரும் ஒரு ஆளாகவும் இருப்பாங்க, சில இடங்கள்ல வேற வழியாகவும் இருப்பாங்க. அப்ப எங்களோட ஊர்ல ஒரு வேட்டண்ணாவியாரா இருந்தார், அவர் கூத்து எழுதுவார். அப்ப அவர் தான் 90ஆம் ஆண்டு தர்மபுத்திரன் கூத்துங்கிற ஊர்ல கிடைக்கல, அவர் எழுதி பழைய அண்ணாயும் வரலாம் பத்தி நான் மெமரியில இருந்து கொண்டு வந்தா ஆண்டாங்க. அப்ப அந்த பருவலை நாங்க என்ன செய்ய வேண்டாம், போய் டிஸ்கஸ் பண்ணுவோம். இது சரியா, இந்த கூத்துல வார திரௌபதிக்கு நடந்த நியாயம் சரியா ஏன்னா அவர் சொன்னார் இல்ல இதுக்குள்ள அவங்க எடுத்தோன்னே ஏற்றுக்கொள்ளல. இது நாங்க காலம் ஆடி வர கூத்து, இது ரெண்டு மாத்தணும். அப்ப எப்படி மாத்தணும்? மாத்திரத்துக்கான வாசிப்புகளை நாங்க கொடுத்தோம். காளிதாசன் திராவிட எழுத்துக்களை வாசிக்க கொடுத்தவர் வாசி. பாரதியார் திரௌபதி அந்த வாசி கேள்வி கேட்டு அவங்களுக்கு இந்த வாசிப்புகள் கொடுவோட அவங்களுக்கு அவங்க இது பழைய ஐயர்மார் எழுதி கொடுத்த இந்த தர்மபுத்திரம் ராமாயண புக்கு தான். ஐயர்மார் இங்க இருந்தா வந்துருக்கு இந்த தஞ்சாவூர் வழி பக்கத்தால இந்த 11 யாழ்ப்பாணத்துக்கு வந்து எங்கட ஊரெல்லாம் போயிட்டு இந்த கூத்துகள் எழுதியிருக்காங்க. ஐயர்மார், பண்டிதர்மார், குலவர்மார் அவங்க வடிவா இங்க இருக்கிற உட்பட்ட தெருக்கூத்து 11 மாதிரி தான் அந்த கூத்துகள். அப்ப ஆடுது. அப்ப இந்த கதை
இது மாத்தணும் பிள்ளைதான். அப்ப அப்படி மாத்தக்குள்ளதான் இந்த தர்மபுத்திரன் என்ற கதை, தர்மத்துக்கு அதர்மத்துக்குமான சண்டை இல்ல. 2 குழு அதிகார குழுக்கள் பொம்பளையையும் மக்களையும் வித்து தங்களோட அதிகாரத்தை கைப்பற்றதுக்காக தங்களோட பிள்ளைகளையும் கொண்டு அதிகாரத்தை கைப்பற்றின ஒரு கதை தான் இது. தர்மபுத்திரன் ஊர்ல அப்படி ஆடத்துல சொல்லுவாங்க, தர்மத்துக்கும் அதர்மத்துக்குமான சண்டை. தர்மத்தின் புத்திரர்கள் பாண்டவர்கள், அதர்மத்தின் புத்திரர்கள் கௌரவர்கள். தர்மம் வென்றது, இவங்க ஆட்சி அரசாண்டாங்க, இவங்க 14 வருஷம் காடு போனாங்க. இதான் வழக்கமான கதை சுருக்கம். அது மட்டும் ராமநாடு, அதர்மத்தின் புத்திரன் ராவணன், தர்மத்தின் புத்திரர்கள் ராமன் சண்டை முடிச்சு கொண்டார்கள் என்ற கதை தான் வழக்கமா திருப்பி அது கூட பொம்பளைகளை 2ஆம் தரமா பார்க்கறது, சாதி ரீதியா ஒடுக்கப்பட்ட மக்களை ஒடுக்கப்பட்டவர்களா வச்சுக் கொள்வது, அடிமைகளா வச்சு, இதெல்லாம் அந்த கதையை கூட வழியா பின்னப்பட்டிருக்கு. அப்ப இதை கேள்விக்குள்ளாய் கூத்துப்பருவாள் எப்படி மாறுதண்டா, இதுல அதர்மமும் தர்மமும் இல்லை. தர்மம் என்று சொன்னவனும் நிறைய அதர்மம் செய்திருக்கிறான், அதர்மம் சொன்னவனுடைய தர்மமான பக்குகள் இருந்திருக்குது. 2 பேரும் தங்களோட அடுத்த தலைமுறையை தங்களோட இருப்புக்காக பறி கொடுத்திருக்காங்க. 2 பேரும் பெண்களை ஒடுக்கி இருக்கிறாங்க. எல்லாத்துக்கும் மேலான மக்களை பகடையா வச்சிருக்காங்க, சூதாடிச்சாங்க. இதுதான் கதை. அப்ப இது தர்மபுத்திர கூத்து இல்லை, இது சிம்மாசன போர், ஒரு அதிகாரத்துக்கான சண்டை. 2 கூத்து மாறு. அப்ப இது யாரு மாத்திர கூத்து எழுதின புலவர் மாத்திர. புலவருக்குள்ள கருத்து மாற்றம் வந்து 70 வயதிலே 60 வயது ரிட்டையர் பண்ற வயது இலங்கை. 60 வயதோட அரசியலிருந்து விட்டு போயிடும், போய் ஓய்வூதியம் கிடைக்கும். 55 போயிடணும், மேலதிகமா 5 வருஷம் இருக்கலாம், கேட்டு 1 வருஷமா இருக்கலாம். 60 வயதுக்கு பிறகு ஒரு ஆள் கண்ட சிந்தனையில மாறுற, ஒரு கூத்து கலைஞர் மாறுற. சார் பிடிக்குமா? அப்ப ஒரு பாட்டு முடிஞ்சு அப்ப இது மாறுறேன். அப்ப பாத்தீங்கன்னா ஒரு பழைய தலைமுறை மாறும். அப்ப இவங்க சொல்றாங்க, நவீன காலத்து அறிஞர்கள் சொல்றாங்க மாத்தலாது, புதாக்களோட வேலை செய்யலாம், பழைய களை மாத்தலாது. ஆனா இந்த புத்து மீண்டு உருவாக்கத்துக்குள்ளால பழைய தலைமுறை மாறி அவனுடைய கதை சொன்னவங்க ஏற்றுக்கொள்றாங்க. நாம உலகம் இப்படியான விஷயத்தை ஆடி வந்திருக்கோம், இது நம்ம உதவாத கதை, இதை திருப்பி மாத்தணும். அப்ப கேள்வி கேட்கிறாங்க. அப்ப இதெல்லாம் ஒரு பாட்டு வருது, அவர் திரௌபதிக்கு பாடுற இதுல இந்த வழக்கமான கூத்துல இந்த துண்டு இல்லை. திரௌபதியை வந்து அந்த புறத்துல அனுப்பிப்பாவ சூதாடத்துல. அப்ப அவைய சபையில் எடுக்க மாட்டாங்க. அப்ப அவைய சூதாடி வெல்றாங்க. வெண்ணோட காட்டுக்கு கூட தான் இருக்குது வழக்கமான கூத்துல. இந்த கூத்துல இந்த துண்டை கொண்டு வராங்க. என்னன்னா இது மூல ராமாயணத்தை இருக்குது, மகாபாரதம் இருக்குது, வியாசர் எப்படி கேட்டா அவன் சொல்லுவான், தூதர் உங்களை தோதுதாங்க, நீங்க இப்ப இவங்களோட உடம்பு. அப்ப அவன் கேட்கிறாவோ அந்த பாஞ்சாலி சபத்துல வருது, கண்ணை தோட்ட போற என்ன தோட்டானா, என்ன தோட்ட போற சண்டை தோட்டானா சொல்லு கெடுக்குவான். இது கூத்துல இல்லை. இரண்டாவது சொன்ன பிரச்சனை ஆட்டம் ஜோசிக்க வச்சுருவாங்க. அது வடிவாத்த புலவன் பண்டிதர் இல்லாம இல்லைங்க கூத்தல் பண்டிதர். இப்ப இதை கொண்டு வர என்ன சொன்னா கேட்டா, ஏது சொன்னா ஏடா மூடா அட மூடா, எந்த அரசனுமே மனைவிதனை வைத்து, எந்த அரசனுமே மனைவிதனை வைத்து ஆடுவரோ சூது சொல்வாய் ஆடா சொல்வாய். கேட்கிறாவு கோமந்தம், அந்த கோமதம் என்ன சொன்னா கேட்டா, ஏது சொன்னா கேட்டா மூடா அட மூடா. கோமதான் ஆடுவான் அந்த ஆட்ட கோலம் அப்படிதான். அவன் சொல்வான் அப்புறம் தன்னை தோற்ற பின்பு என்னை தோற்றாதான் சொல்வாய் அடா சொல்வாய். என்னை தோற்ற பின்பு தன்னை தோற்றாரோதான், என்னை தோற்ற பின்பு தன்னை தோற்றாரோதான் கிளாய் கெட்டுவாராய். கேட்டுவான் அவர் ஆரம்பிச்சிருக்கிறார், அவருக்கு என்ன உரிமை இருக்கு? அப்ப இந்தியா மாற திரௌபத கேள்வி திரௌபதி. அப்ப இது ஒரு கொடுக்குற மெசேஜ் வர. அப்ப இந்த கூத்துல அப்படி இப்படிதான் இந்த பறையறைவன் பாத்துக்கிட்ட இன்னும் ஒரு பறையறைவன் கூத்துல பாத்தீங்கன்னா ஒரு இந்த பறையறைவன் என்றது நமக்கு தெரியும். பறையர் சமூகத்தை வந்து சமூகத்துல கடுமொழி நிலையில இருக்கு, அது இடத்திலேயும் அந்த நிலை மாட்டிருக்கு. அப்ப அவங்க அந்த கூத்துல வார பறையறைவனை வந்து எப்படி வச்சிருக்காங்கன்னா அவனுக்கு தாளம், அவனுக்கு கொஞ்சம் தாளம் பறையறைவன் கூத்துல வருவான். நகைச்சுவ பாத்திரம் வச்சியா, நகைச்சுவ பாத்திரம் சொன்னா அந்த உயர் சாதிக்காரர்கள் பறையறைவோட வச்சு ஒரு கிண்டலும் கேலியும் பண்ணிட்டு அவனுக்கு வச்சுக்கிற தாளம் இதான் குடியார தாளம் சொல்லுவாங்க. வடமொழி குடியார தாளம். கம்ப கையில போடுவான், இடுப்புல பற கட்டிப்பான், கையில கம்பத்தோடு ஒரு கம்பௌண்ட் குச்சோடு
அவ ஆடி போட்டு கூத்து ஆடி போட்டுருக்கல அவ கேட்பான் அவரை மனதில் சொல்லணும் முன்னுக்கு போய் சொல்லணும் போய் வந்து வெக்க சொல்லுவான். அந்த முட்டாள்தனமான கிழக்கு மேற்கு தெரியாத ஒரு பாத்திரமா அந்த கரையறை ஓனை வந்து கூத்துல சித்தரிக்க வச்சாங்க. அப்ப இது கூட என்ன வருது, சாதி அடக்குமுறையை வடிவா நியாயப்படுத்துறாங்க. அப்ப இந்த விஷயத்தை நாங்க இந்த கூத்து முழு உருவாக்கத்துல கேள்விக்குள்ளாங்க. எப்படி கேள்விக்குள்ளாக்கினோம்? கரையறை ஓர் சமூகத்தை சேர்ந்த கலைஞர்கள், இந்த கூத்தாடுற கலைஞர்கள் எல்லாரும் சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணி இது சரியா அப்ப ஏற்றுக்கொண்டாங்க. இதுக்குள்ள இப்படி ஒரு மனுஷனை நாம தேவைப்படுத்திடாது. அவர் நம்மளோட சகோதரர், நம்மகிட்ட இன்னொரு கூட பழக்கம் அப்ப மாத்தணும். அப்ப இதை எப்படி மாத்துறது? இவர் என்ன தாடம் வைக்கிறான் ஒரு அண்ணா சொன்னாரு, ஒரு தாடம் வைக்க தேவை இழுத்து பாட தேவை பெரியாருக்கு படிக்கிற மாதிரி இழுத்து படிக்கிறது வேகமா படிக்க அவன் நல்லா ஆடுவான் என்றார். தாளத்துல சுருதியமான் அவன் படிவா ஆடுவான். அவனோட அரசு செய்தி அறிவி போனான் மாத்துங்க அவன் இப்படி மாத்துங்க. இதுதான் அந்த வீடு உருவா. அப்ப நான் செய்த விஷயம் உண்டு சொன்ன விஷயம் ஒன்று, எப்படி இடத்துல கூத்துகள் இருக்குன்றது. இரண்டாவது நவீன சிந்தனைகளை கூத்த பார்த்ததுன்றது. மூணாவது எப்படி இன்றைய காலத்துல கூத்துகளை வீடு உருவாக்கணும். இப்படி செய்தா நம்ம கூத்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி தகவல் வைக்கிறோம், அடுத்த தலைமுறைக்கு சரியா கொடுக்குறோம். அப்ப இந்த வேலைகளத்துல தொடங்கியிருக்கிறோம் செய்கிறோம். அதுல வந்தாக்கெல்லாம் நாங்க சரியா சார் விஷயம். சரி, ஒரு பாட்டு படிக்கிறேன். சின்ன ஒரு பாட்டு ஒன்று படிக்க நான் உங்களுக்கு பழக்குவோம். வந்த பிறகு நாங்கள் எழுதி படிக்கிற சின்னாக்களோட செய்கிற கலை ஏற்பாடுகள் இந்த பாட்டு எழுதினது. இது எங்களுக்கு ஈசன் சார் எழுதின பாட்டு. நான் அதை பாட்டு ஒரு கேளுங்க. நான் உரையை நிறைவு செய்கிறேன். நாங்கள் வாழ வேண்டும் இந்த பூமியில் என்றும், நாங்கள் வாழ வேண்டும் இந்த பூமியில், நாங்கள் வாழ வேண்டும் இந்த பூமியில் என்றும், நாங்கள் வாழ வேண்டும் இந்த பூமியில். இயற்கை தந்த இனிய வாழ்வை இணைந்து மகிழ்ந்து வாழ வேண்டும். இயற்கை தந்த இனிய வாழ்வை இணைந்து மகிழ்ந்து வாழ வேண்டும். லா 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 லா. நாங்கள் வாழ வேண்டும் இந்த பூமியில் என்றும், நாங்கள் வாழ வேண்டும் இந்த பூமியில். இயற்கை மடியினில் கூடுகள் கட்டி இயற்கை மகிழ்ந்திட வாழ்வினையாக்கி, இயற்கை மடியினில் கூடுகள் கட்டி இயற்கை மகிழ்ந்திட வாழ்வினையாக்கி, இணைந்து மகிழ்ந்து உயர்வு பெற்று வாழ வேண்டும். இணைந்து மகிழ்ந்து உயர்வு பெற்று வாழ வேண்டும். லா 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 லா. நாங்கள் வாழ வேண்டும் இந்த பூமியில் என்றும், நாங்கள் வாழ வேண்டும் இந்த பூமியில். துயர்களை எல்லாம் துச்சமாய் எண்ணி, தடைகளை எல்லாம் வெற்றி படிகளாய் மாற்றி, துயர்களை எல்லாம் துச்சமாய் எண்ணி, தடைகளை எல்லாம் வெற்றி படிகளாய் மாற்றி, துணிந்து நிமிந்து உயர்வு பெற்று வாழ வேண்டும். துணிந்து நிமிந்து உயர்வு பெற்று வாழ வேண்டும். லா 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 லா. நாங்கள் வாழ வேண்டும் இந்த பூமியில் என்றும், நாங்கள் வாழ வேண்டும் இந்த பூமியில். அன்பின் வழியிலே வாழ்வினை கூட்டி, வன்முறையற்ற வாழ்வினையாக்கி, அன்பின் வழியிலே வாழ்வினை கூட்டி, வன்முறையற்ற வாழ்வினையாக்கி, துணிந்து நிமிந்து உயர்வு பெற்று வாழ வேண்டும். துணிந்து நிமிந்து உயர்வு பெற்று வாழ வேண்டும். லா 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 லா. நாங்கள் வாழ வேண்டும்
என்றும் நாங்கள் வாழ வேண்டும் இந்த பூமியிலே. நன்றி. எல்லோருக்கும் நன்றி. இந்த உதவியோடு எனக்கு பாடலை பாடி நிறைவு செய்திருக்கிறார். ஒரு வகையில் குருவுக்கு செய்த மரியாதையைப் போல அண்ணா ஜெய்சங்கர் எழுதிய பாடல். ஜெய்சங்கர் அவர்கள் கிழக்கு பல்கலைக்கழகத்தினுடைய நுண்கலைத்துறையினுடைய நாடகத்துறையினுடைய நிகழ்த்துக்கலைத்துறையினுடைய நாடகத்துறையினுடைய தலைவர், மிகப்பெரிய அறிவாளி. இவர்களை எல்லாம் வழிநடத்துகிறார்கள். அவருடைய மாணவரும் சோலை மிகச்சிறந்த ஒரு லெக்சர் கம் டெமான்ஸ்ட்ரேஷன் என்பதை போல நிகழ்த்துதலுடன் கூடிய ஒரு விரிவுரையை நிகழ்த்தினார். அவருடைய பேச்சு சிலருக்கு கொஞ்சம் புரிவது சிரமமாக இருக்கும். ஏன்னா நல்ல தமிழில் பேசினால் நமக்கு புரியாது. பெரிய அவலமான காலத்தில் தான் நான் வாழ்கிறோம். அவர் ஒன்றை நீங்கள் கவனித்திருக்கிறார்கள். லத்திரனியல் யுகம் என்று ஒரு வார்த்தை பயன்படுத்துகிறார். நமக்கு டிஜிட்டல் ஈரா என்றாலும் நமக்கு எவ்வளோ அருமையான தமிழில் லத்திரனியல் யுகம், நல்ல தமிழில் அண்ணாவியார் மரபில் இருந்து எப்படி நவீன நிகழ்வுகளை ஒரு மாற்றத்தை நோக்கி பாய்ந்திருக்கிறதுடைய வடிவத்தை நோக்கி மிக வடிவாக பேசினார். அவருடைய ஈழத்து மொழியில் சொன்னால் ரொம்ப வடிவான ஒரு பேச்சு.